வணக்கம். குழாய் கிணறு அமைக்கிற சம்மந்தமான ஒரு சிறிய விழிப்புணர்வு பதிவு. எனக்கு இருக்கிற சின்ன நாலேஜை வச்சுக்கொண்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த குழாய் கிணறு அமைக்கிறது முறையற்ற விதத்தில் அண்மையில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் என்ன பிரச்சனைகள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், முறையற்ற விதத்தில் நாங்கள் குழாய் கிணறு விரும்பிய இடத்துல விரும்பின அடியில் நாங்கள் அமைக்கின்ற பொழுது கீழே சும்மா கிடக்கிற கடல் தண்ணியை நாங்கள் மேலே கொண்டு விடுறோம். மேலே கொண்டு வந்து அவர் தண்டை காணிக்க வர்றது பத்தாது, பக்கத்தில் இருக்கிற கிணறுகளோடையும் அந்த தண்ணியை கலக்க வைக்கிறார். இதால் தான் ஒரு டியூப்வெல் அடிக்கிற இடத்துல அல்லது குழாய் கிணறு அடிக்கிற பக்கத்தில் சுற்றி இருக்கிற அயலட்டங்கள கிணறுகள் உப்பு தண்ணியாக மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் உடனடியாக நடக்காது, சில இடங்களில் உடனடியாக நடக்கும். அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற எங்களோட ஓட்ட டேபிள் என்று சொல்லுவார்கள், தண்ணீருடைய படைகள் இருக்கின்றன. அதை வைத்து நாங்கள் இதை அறிந்து கொள்ளலாம். தீவிரத்தை போன்ற பிரதேசங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது ஊராவுத்துறை வேலனை போன்ற பிரதேசங்களை பார்த்தோம் என்று சொன்னால் கடல் தண்ணி வாட்டர் டேபிளுக்குள்ள கிட்ட இருக்கும். ஆகவே அங்கே ஒரு குழாய் கிணறு நாங்கள் அடிக்கும் பொழுது மிக வேகமாக கடல் தண்ணி அந்த டியூப் குழாய்க்குள்ளால் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வந்து பக்கத்தில் இருக்கிற கிணறுகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இரண்டாவது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று சொன்னால், சில இடங்களில் நிலத்துக்குள்ள நல்ல தண்ணி பில்லைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணிகளை கொண்ட சில பில்லைகள் நிலத்துக்குள்ள இருக்கும். அப்போ நாங்கள் அந்த இடத்துல குழாய் கிணறுகளை அமைப்பதால் சில இடங்களில் நல்ல தண்ணி வரலாம். ஆனால் அதை அண்டிய பக்கத்தில் இடங்களில் நாங்கள் தேவையில்லாமல் அடிக்கின்ற பொழுது அந்த கடத்தண்ணியை கொண்டு வந்து அந்த இருக்கிற நல்ல தண்ணி வில்லையோடைய கலந்து எல்லா தண்ணியையும் நாங்கள் பழுதாக்கி போடுவோம். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதை விட இதை எப்படி முறையாக அமைக்கலாம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கென்று சில முறைகள் இருக்கின்றன. நீங்கள் பிரதேச செயலகத்தில் இதுக்குரிய விண்ணப்பத்தை பதிவு செய்து வாட்டர் ரிசோர்ஸ் போர்ட் அல்லது நேஷனல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், தேசிய நீர் வளங்கள் வடிகாலப்பு சபையிட்ட நீங்கள் தொழில்நுட்ப ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எங்கே கிண்ட வேணும், அவ்வளோ அடி கிண்ட வேணும், கிண்டிலான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பல இடங்களில் அவ்வாறு நடைபெறுவது இல்லை. அவ்வாறு நடைபெறாமல் பல அனுமதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, கண்டும் காணாமல் மாதிரியும் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த பிரதேசத்தில் உப்பு தண்ணி வந்தால் பக்கத்தில் இருக்கிற பிரதேசங்களுக்கு உப்பு தண்ணி வந்து அப்படியே அந்த பிரதேசம் உப்பு தண்ணியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இது மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். அதை விட நிறுவனங்கள், பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபை போன்ற நிறுவனங்கள் இதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான முறையற்ற விதத்தில் அமைக்கப்படுகின்ற கிணறுகளை நீங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டலாம். ஆகவே தயவு செய்து முறையான அனுமதியை பெற்று இந்த நீர் டியூப்வெல் அமையுங்க, குழாய் கிணறு அமையுங்க. சமூகத்தையும் உங்களையும் மயிலவர்களையும் தயவு செய்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.